வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக ஒரு 5 ட்ரெய்லர்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த படம் மேலே எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சா, இல்லை இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சா, இல்லை இந்த ட்ரெய்லர்ஸ்ல இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுப்பா, இதை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுப்பா அப்படிங்கிற அந்த ட்ரெய்லர் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய ஃபேவரட்டான ட்ரெய்லர் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க எல்லா ட்ரெய்லர்ஸை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வேற என்ன இருக்க முடியும், விண்வெளி நாயகனோட தக் லைஃப் ட்ரெய்லர். ட்ரெய்லருக்கு முன்னாடி வர எஸ்டிஆர் தான் கொஞ்சம் கம்மியான ரோல் இருக்காரா, இல்லை கமலா அவர்களையே கொஞ்சம் பாதி தான் காட்ட போறாங்களா அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சு. இதுல பார்த்தா 2 பேருக்கு யுத்தமே நடக்குது. ஒரே ஃப்ரேம்ல 2 பேர் நின்னாலே அப்படி இருக்கும், இல்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னும் போது இன்னும் ஃபயரா இருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த விஷுவல்ஸ்லயே மனிதத்தனையே இன்னும் ஃபார்ம் அவுட் ஆகாம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாருங்கிறத அந்த விஷுவல் பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது, அதெல்லாம் செதுக்கி வச்சிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர்லயே தெளிவா இதான் ஸ்டார்ட், இதான் இன்டர்வல், இதான் கிளைமேக்ஸ்ங்கிறத மொத்தமா இதுதான்ப்பா கதை அப்படிங்கறது தெளிவா மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு அங்க போய் நம்ம ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு தெளிவா இதுதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இதுல பண்ணிவிட்டாங்க. எஸ்டிஆர் கமலோட உயிரையே காப்பாத்த, அதனால சரி ஓகே நான் இனிமேல் உன்னை பாத்துக்கிட்டான்ற மாதிரியே மகமாரியே அவரை வளர்க்க, கூட இருக்கிற நாசர் அவங்களுக்கு எல்லாம் நேத்து வந்து சின்ன பையன் அவனை நம்பி மொத்தத்தையும் கொடுக்க போறாருன்னு அவங்க கோவத்துல இருக்கிற இது பத்தாதுன்னு எஸ்டிஆரே இனிமே நான் தான் மனுஷன் மொத்தமா கமலோட இடத்தையே பிடிக்கணும்னு நினைக்க, அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவம் இப்படிதான் இருக்க போகுதுங்கிறத கிளியரா இதுலயே சொல்லிவிட்டாங்க. நம்ம படம் பார்க்கும்போது அந்த சண்டைக்கான காரணம் என்ன, கமலா காலி பண்ணிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அவருடைய ரூட் எவ்வளவு வில்லத்தனமா இருக்க போகுது, அந்த விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆனாலே இது தாராளமா செட் ஆயிடும். லைட்டா நம்ம சக்கச்சி வந்த வாடம் வருது இல்ல, அது இல்லாம அரவிந்த் சாமிக்கு கல்யாணமாயி ஒண்ணு காதலுக்கு ஒண்ணுன்னு இருக்கா மாதிரி இதுல நம்ம ஆண்டவருக்கும் கல்யாண ஜோடி ஒண்ணு காதல் ஜோடி ஒண்ணு அந்த ஏரியா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. எஸ்டிஆர் கிட்ட நீங்க கண்ண பிடிங்க, ஹீரோயின் சார் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு இவருடைய பிளே பாய் தனத்தை இதுல பார்த்தது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவங்களை தாண்டி இனிமே ஜோர்ஜ் ஜார்ஜோடைய அந்த கேங்ஸ்டர் கேங்கு, பத்தாவதுக்கு ஆபீசரா இருக்கிற அசோக் செல்வன், இனி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. தெளிவான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. நாயகனுக்கு அப்புறம் இவ்வளவு கேப் ஆனதுக்கு அப்புறமா இந்த காம்போவை பாக்குற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்னும் குறையலப்பா. சரி அப்படியே ரெண்டாவது ட்ரெய்லருக்கு போவோம். சூப்பர்மேன் ட்ரெய்லர். இது வரதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ்னு ஆல்ரெடி 2 பக்கமா கேங் இருந்து சண்டை போடுன்னு தான் இருக்காங்க. எனக்கு ஜேம்ஸ் கன் மேல நம்பிக்கை இருக்குது. அந்த மனுஷன் குக் பண்ணி கொடுக்கறது இதுல ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஸ்னீக் பீக்லயும் டீசர்லயும் தெளிவா சொல்றது, இதுல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண போற சூப்பர்மேன்பா, எடுத்ததுமே ஓவர் பவர்டா அப்படியே மாசா வந்து இறங்குற ஆள் இதுல இல்ல. இதுல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அவரே ஃபேஸ் பண்ண போறாருன்னு ஒரு தடவையும் காமிச்சிட்டு இருக்காரு. அவரே அடிச்சு படுக்க போட்டுறாங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணி மக்களே அங்க ஏத்துக்காம அவரை ஹேட் பண்றாங்கன்னு எல்லா விஷயத்தையும் காட்டுகிறாரு. வெளியவும் அந்த ஹேட் இருக்குது, இவரெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க, சூப்பர்மேனா இப்படி நாங்க பார்க்க முடியலங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. எஸ் எல்லாருக்கும் ஆபியஸா ஸ்னைடரோட அந்த சூப்பர்மேன் வந்து மனசுல நின்ட்டாரு, அது மாற்று கருத்தே இல்லதான். ஆனா இந்த சூப்பர்மேனை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடியே கல்லெடுத்து அடிப்பங்கிறது ஏத்துக்கவே முடியாது. அண்ட் வெளியே இருக்கிற அந்த ஹேட்டை படத்துக்குள்ளேயே காமிச்சது. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லயே சூப்பர்மேனை இன்டர்வியூ பண்ற அந்த போர்ஷன்லயே மொத்தமா சொல்லியிருப்பாங்க, சூப்பர்மேன் மக்களை காப்பாத்திட்டாரு, ஆஹா மக்கள் இனிமேல் அவரை நம்பலாம் அப்படிங்கிற மோட்ல இல்லாம, சார் உங்களை யார் வேற நாட்டுக்குள்ள போக பர்மிஷன் கொடுத்தா, நீங்க முதல்ல பர்மிஷன் கேட்டு போனீங்களா, சார் நான் போரே நிறுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாலும், யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா, உங்களை நம்பியே இங்க எல்லாருமே இருக்கும் அப்படின்னு அவரை தம்பி நீ நல்லது செஞ்சிருக்கிற, ஆனா அதுக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சூப்பர்மேனியே கேள்வி கேட்கறது. ஏன்னா இந்த ஊரே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி அந்த இன்டர்வியூ அப்பவே கேட்டது. சோ இதுல அவர் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது நிறையவே இருக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஹேட் பண்ணிட்டு இவன் யார் திடீர்னு வந்து நம்மளை காப்பாத்துறான், இவன் ஒரு வில்லனா இருப்பானோங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த படம் முடியும் போது சூப்பர்மேன் நீ ஒரு ஹோப்பை கொடுக்குறப்பா அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரா மாதிரி படம் பாக்குற நமக்கும் வரும்னு நம்புறேன். ஆனா அந்த இன்டர்வியூலுமே கூலா பதில் சொல்லாம, ஏங்க போரே நிறுத்திருக்கிறேன், மக்களை காப்பாத்திருக்கேன், நல்லதானே செஞ்சிருக்கேன்னு ஒரு கோவப்படுறதுலயே கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு. நான் செஞ்சது ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு அந்த புரிஞ்சுக்கோங்கன்னு அந்த ஏங்குற ஸ்டேஜை காட்டுறது. சோ அவருடைய அந்த ஆரிஜின் ஸ்டோரியை இதுல நல்லா காட்டுவாங்க, கொஞ்சம் கிரவுண்டடா காட்டுவாங்கன்ற ஃபீல் தான். எப்பா மனசாட்சியோட சொல்லு, ஸ்னைடரோட அந்த சூப்பர்மேன் அவரை பார்த்தாலே பக்காவா இவர் தாங்க சூப்பர்மேன்ற ஃபீல் வந்துச்சா இல்லையா? ஆமா வந்துச்சுதான், அது யாருமே இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இந்த சூப்பர்மேன் அவர் மாஸ்னா இவர் கொஞ்சம் கிளாஸா ட்ரீட் பண்ண பாக்குறாங்க. அந்த விஷயம் நம்ம முழு படத்தையும் பார்த்துட்டு முடிவுக்கு வருவோம். எனக்கு ஜேம்ஸ் கன் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார்னு நம்புவோமாக. சரி மூணாவது ட்ரெய்லர் பக்கம் போவோமா. காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இந்த காஞ்சூரிங் படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையா நடந்த கேஸ், அதாவது உண்மையா இப்பெல்லாம் பேய் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, அந்த கேஸை பேஸ் பண்ணி தான் படங்கள் எடுப்பாங்க. அப்படிதான் இந்த படத்துக்காக அவங்க எடுத்திருக்கிற கேஸ் என்னன்னா ஸ்மெல் கேஸ்ன்னு. இது வந்து 1974 நடந்தது. கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு குடும்பத்தை ஒரு பேய் இல்ல 4 பேய் வச்சு செஞ்சிருக்கு. சரி இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜாக் ஸ்மெல் ஜானட் ஸ்மெல் இவங்க 2 பேரும் அவங்க பசங்களோட புது வீட்டுக்கு போறாங்க 1973ல. 1974ல தான் வில்லங்கம் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா வீட்டுக்குள்ளதான் திடீர்னு உடையதான் சாயுதான், திடீர்னு ஏதோ ஒரு ஸ்மெல் வருதான், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா பயமுறுத்துற வேலையை மட்டும் பார்க்காம ஜாக்கை வந்து போட்டு செக்சுவலா டார்ச்சர் பண்றது, மொத்தமா அவனை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு இப்படி செக்சுவலாவும் டார்ச்சர் பண்ணி இன்னும் பயமும் உறுத்தி
அவங்க குடும்பத்தையே போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கேஸை கையில எடுத்து எப்பா எங்களை காப்பாத்துங்க, இந்த பேய் வீட்டுல இருந்து எங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்குங்கிற இந்த கேஸ் அவங்க கையில எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா 4 பேய் இருக்குது. அதுல 3 பேய், ஒண்ணு வந்து இது மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு டீமன். சோ இந்த மொத்தத்தையும் இவங்க எப்படி சரி கட்டுறாங்க அதுதான் இந்த படத்துல காட்ட போறாங்க. இதோட ஸ்டோரியை ஃபுல்லா பார்த்தா ஒரு டாக்குமெண்ட்ரியாவும் இருக்குது. அந்த மொத்த ஸ்டோரியுமே மெர்க்கலா இருந்துச்சு. இதுக்கு ஒரு தனி வீடியோவே இந்த மொத்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்னு இருக்கேன். போடலாமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கன்ஃபார்ம் இதுக்கான ஒரு வீடியோ வரும். அதுலயே இந்த ஜாக்ன்ற கேரக்டரை அந்த பேய் போட்டு காலி பண்றதுன்னு இல்ல, அது போட்டு என்னென்னலாம் பண்ணிருக்குங்கிறதெல்லாம் டே பேய் தானே நீ இன்னும் இப்படி சுத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்த ட்ரெய்லருக்கு போவோமா? நம்ம அமீர் கானோட சித்தாரே சமீன் பர்ங்கிற படம், தாரே சமீன் பர் படத்தோடைய ஸ்பிரிச்சுவல் சீக்வல். அதனோட ஸ்பிரிச்சுவல் சீக்வல், ப்ரீக்வல், சீக்வல் அதெல்லாம் ஓகே. இது என்ன ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னா அதே தீமை தான் பேசும், ஆனா வேற ஸ்டோரி, வேற விஷயங்கள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதுல அமீர் கான் வந்து அந்த சின்ன பையனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு சின்ன பையனுக்கு இருக்கிற டேலண்ட்டை எல்லாருமே வந்து அவன் மக்குங்க, படிக்க மாட்டான், வேஸ்ட் வெள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவனுக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குடா, அதுல அவனை ட்ரெயின் பண்ணா வேற மாதிரி ஆவான்னு சொல்லி அந்த பையனுக்குள்ள இருக்க அந்த டிராயிங்கை அதை வெளி உலகத்துக்கு புரிய வச்சு எல்லாருமே அவனை ஏத்துக்க வச்சு கடைசியில அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரும் போது நமக்கு அங்க அந்த சின்ன பையன் வந்து கட்டி பிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி நாம இங்க எழுதுருவோம். ஸோ ஆல் டைம் சின்ன வயசுல ஃபேவரட்டான ஒரு படம்னா தாரே சமீன் பர். இதுல அந்த மாதிரியான ஒரு டீமை கோச்சா இருக்கிற அமீர் கான் வந்து என்னென்னலாம் பண்றாரு, அந்த டீம் எப்படி ஜெயிச்சாங்க, அந்த ஜேர்னி தான் இதுல காட்ட போறாங்க. இதுல அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கிற அமீர் கான் வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க, ஏன்னா கோச் மூஞ்சில ஒரு பஞ்சை விட்டுறாருன்னு சொல்லி. இப்ப அவர் ஒரு டீமை வந்து ட்ரெயின் பண்ணணும். அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாரும் அப்நார்மலா இருக்காங்க. அவரே சொல்லிடுறாரு, சார் இந்த டீமை வச்சு ஜெயிக்கவே முடியாது, எல்லாரும் இவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லவும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீமுடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு நாம தான் வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம், பார்த்ததுமே இவங்களால முடியாது, நார்மல் பீப்புளோட இவங்களால டஃப் கொடுக்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இல்லைன்னு நாம முடிவு பண்ணிடுறோம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த அவங்க டீமா சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் இந்த படத்துல கோச்சான அவருக்கே பல விஷயங்களை அந்த டீம் கத்துக் கொடுக்கும். இப்ப தாரே சமீன் பர்ல அமீர் கான் நாலேஜபிளான ஆளு அந்த குட்டி பையன் விஷயத்த மத்தவங்களுக்கு புரிய வைப்பாரு. இதுல அமீர் கானே புரிஞ்சுக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஃபுல்லா அந்த ஃபன் மோட்லயும் இருக்குது, ஏகப்பட்ட மோட்டிவேட் பண்ற விஷயங்களும் இருக்குது. எங்கேயும் இந்த மெசேஜ் சொல்ற ஃபீல்லாம் இல்லாம அப்படியே அந்த ஜேர்னில அழகா கொண்டு போறாங்க. இந்த மாஸ் ஹீரோ, பெரிய ஹீரோ இந்த மாதிரி ஃபீல் குட் படங்களை தேடி தேடி பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அவர் ப்ரொடக்ஷன்லயும் சரி, லாபட்டா லேடிஸ்னு தரமான படத்தை கொடுத்தாரு. இப்போ கூட அவர் நினைச்சா டக்குன்னு பெரிய கண்ணை தூக்கிட்டு 2 ஐட்டம் சாங்க வச்சுக்கிட்டு அசால்ட்டா 500 கோடி அடிக்கலாம். இல்ல நான் ஃபீல் குட் ஏரியால தான் போவேன், என் படம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தேடி தேடி பண்றது. இது வந்து சாம்பியன்ஸுங்கிற படத்துடைய ரீமேக் தான். ஸோ நல்ல படங்களை தேடி ரீமேக் பண்றது நல்ல விஷயம். தாரே சமீன் பர் எனக்கு ஆல் டைம் ஸ்பெஷலான படம், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஸ்பெஷலான படம் தான். இந்த படமும் நீங்க ட்ரெய்லர் பாருங்க, செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஸோ இந்த படம் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சரி, கடைசி ட்ரெய்லருக்கு வருவோமா? நோபடி பார்ட் 2. நோபடி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதை நான் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் பத்தி சொல்லும்போது ஜான்விக்கோட அண்ணங்கன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அத்தனைக்கு தகுதியானவர், அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பக்காவா பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ அதுவுமே சேம் டெம்ப்ளேட் தான். பெரிய சண்டைக்காரரா இருந்தவர், அதெல்லாம் வேணாலும் குடும்பமா இருக்கிறாரு, திரும்பி ஒரு பிரச்சனை வரும், அடுத்தடுத்து சண்டை போடுற அதே டெம்ப்ளேட்டுக்காக தான். ஆனா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பொண்ணுடைய பிரேஸ்லெட்டை தூக்கிட்டாங்கன்னு தான் கோவப்பட்டு நம்மளால போவாரு. இதுல பொண்ணு மேலே கையை வச்சா சும்மா விடுவாரா? இதுல மொத்தமா ட்ரெய்லர்லயே எல்லாமே தெளிவா சொல்லிவிட்டாங்க. வெக்கேஷனுக்காக போறாங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, நிம்மதியா போயிட்டு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் குடும்பமா போக. அங்க அவர் பொண்ணு மேல இல்ல அந்த குடும்பத்து மேலேயே சும்மா இவனுங்க காலி பசங்க கலாய்க்க, அப்புறம் நம்மால் போட்டு புரட்டி எடுக்கிற அப்படி. சோ பெரிய பிரச்சனை லாக் ஆயிடுறாரு. அதுலயே போன் போடுறாரு, டே இது மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கிட்டா, ஹெல்ப்புக்கு வரியாடான்னு. டேய் நீ கை வச்சது யார் தெரியுமா? அவ கண்ட்ரோல்ல தான் கேங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, போலீஸ்காரங்களும் அவ கூட தான் இருக்கிறாங்க, மொத்த வில்லங்கத்தையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்னு அங்க வார்னிங் கொடுக்க. சோ பெரிய டீமை இவர் எப்படி அந்த வெக்கேஷன் டைம்ல நிம்மதியா இருக்கலாம்னு வந்து என்ன சமாதி கட்ட வச்சிட்டீங்களான்னு திட்டிக்கிட்டு எல்லாரையும் தீர்த்து கட்டுறது தான் கதையா இருக்க போகுது. இது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே கிளியரா தெரிஞ்சிருக்குது தான். ஆனா அது வரைக்கும் அதை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க. எவ்வளவு தூரம் ஃபன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை பொறுத்து இது வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இது மேல ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிக்கும், அதே விஷயத்த கொஞ்சம் நல்லா பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். சோ இந்த 5 ட்ரெய்லர்ல உங்களுக்கு இது ஃபேவரட்டான ட்ரெய்லர், இது எனக்கு செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்டை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து முக்கியமா அந்த காஞ்சூரிங் உடைய அந்த பேய் கேஸ், அதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன். சோ நீங்க எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.